இது பிடைச்சரா தலை அங்க இருக்கு நிமித்தவன. வெல்கம் டு ட்ரிப் ஷோக்கு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா எங்கே போகிறோம் தெரியாதுல்ல உனக்கு? சத்தியமாக தெரியாது. அதை ஆஃப் பண்ணேன். எங்கே போகிறோன்னு உனக்கு தெரியாது. இல்லை தெரியும். ஒரு புக் பண்ணது நீயே, காரு கொண்டுட்டு வந்திருக்கிறது நீயே, எங்கே போகிறேன்னு தெரியாது. ஆனால் ஒரு சப்ஸ்கிரைப்ஸ் அதெல்லாம் ஒன்றும் தேவை. எப்படி எங்கே போகிறோன்றது தம்ப்நெயில்ல போட்டிருப்போம், அதை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. எதுக்கு இதெல்லாம் உனக்கு? ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்? பாண்டிச்சேரி. ஸோ காய்ஸ், பாண்டி விலாக்ஸ் ஆன் த வே. 3 மாதம் பிளான் போட்டு நேற்று 2 பேரும் ஒரு வாரம் ஹார்ட் அட்டாக் தரானுங்க. எதுக்கு? என்ன சொல்ல வந்த சொல்லு. இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாச்சுன்னா லடாக் ட்ரிப்பு நாங்கள் கார்லேயே போகலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். அதுக்கு தான். என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? அவங்க முதல்ல இந்த பாண்டி ட்ரிப்பை பார்த்துட்டு அதில் முடிவு பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாமா நம்ம லடாக் போவோமான்ட்டு. பாண்டிச்சேரி வண்டி தான், கேட்டு போவோமா லிஃப்ட்டு? சார் கொஞ்சம் சார் போயிட்டாங்க. ஓ, அதில் அப்படி பார்த்தா கூட 2 பேர் தானே போக முடியும். இதில் ஒரு 10 பேர் போகலாம். இதில் இது இல்லையா? இது இருக்கு. அது 50 பேர் போகலாம். 10 பேர் போகலாம், ஆனால் 10 மணி நேரம் ஆகும் அதில் போகிறதுக்கு. காலையில் எந்திரிச்ச உடனே கிருணி போகலாம், அதுவும் வெறும் வயிற்றுல. இன்னும் தாண்டா முடியும். உனக்கு பொறாமடா? எனக்கு பொறாம இல்லை, அக்கீஸ் போட்டிருக்கியா, நான் நிப்பாட்ட மாட்டேன். பாரு இன்னைக்கு அனில் பட்டாசுகள் தான் அப்படிங்க. இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் பாண்டிச்சேரிக்கு. அது எனக்கு தெரியாது, ஆனால் வண்டி ஒன்று 86 கிலோமீட்டர் தான் போகும். பெட்ரோல் போட்டுக்கலாம். கிளம்பும் போது என்ன சொன்னேன், ஹாஃப் டேங்க் இருக்குன்னு ஒரு ஓலா லாரி ஒன்று ஓட்டின பார்த்தியா? நான் வந்து பார்த்தா 1/4 டேங்க் தான் இருக்கு. டுடே ஹேப்பன்ஸ். ஆமாம் ஜி, நீங்கள் ஏதோ படம் எடுக்க போகிறான்னு சொல்லியிருந்தாங்க. டேரக்டர் ஆனால் எனக்கு ஒரு சின்ன ரோல் ப்ளீஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. சின்ன ரோல்லாம் எதுக்கு? உனக்கு லீட் ரோலே நான் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கிறோம். கருப்பு கரடி கதவு திறடின்னு ஒரு படம். திறந்த உடனே ஃபர்ஸ்ட் சீன் என்ன தெரியுமா? ஓப்பனிங் சீனு, கதவை திறந்துப்பாரு ஹீரோ. அப்போ வந்து நீ இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருப்ப, அதை வந்து கல் விட்டு அடிச்சிடுறாரு ஹீரோ. திருப்பி எப்படி இனப்பெருக்கம் பண்றியோ அதுதான் கதை. போதுண்டா. இதே ஓதான் என்னையும் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. அது அவங்க கிடையாது. ஏன்டா முன்னாடி செவுத்துல ஒரு எஸ் வர்றதுக்காக சரவணா ஸ்டோர்ஸ் வீடுன்னு மாத்திட்டீங்க எல்லாத்தையும் சேர்த்து. சொன்னானவளே, எனக்கும் சொன்னானவளே சரவணா ஸ்டோர் வீடுக்கும் லெஜெண்ட் வீடுண்டு. நல்லா இருக்குல்ல பொம்மை? இதானே? ஆமா. ஆனா அந்த சிம்பிள்லாம் அப்படிதான் இருக்கு, ஏன்னு தான் தெரியல. இதுல வேற உனக்கு டவர் ஹவுஸ் வேற. ஏற்கனவே அந்த பாட்டை ஒருத்தன் பாடினதுக்கு தான் இப்போ வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து இவர் வேற பாட போறான். அவனுக்காவது பரவாயில்ல, வாய்ஸ் நல்லா இருந்து அவன் பாடினான். சரி, ஏதோ ஒன்று அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டப்புறம் நமக்கே அது பிடிச்சி போய் நல்லா இருக்குன்றோம். என் வாய்ஸ் கடா குறைச்சல். குறைச்சல் இல்லை, ஒரே இறைச்சல். நீ பாடு, உனக்கே தெரியும். ஸ்டமக் பர்னிங் கைஸ். ஆனால் வித்யாசாகர் கிட்ட சொல்லி அசிஸ்டண்டா சேர்க்க சொல்லிக்குவா. அபிஷேக், வாம்பயர் மாதிரி பண்ணாதீங்க, ஓகேவா? ஓ, இப்போ வாம்பயர்னா இங்கிலீஷில் சொன்னாக்கா அதில் பீப் போட தேவையில்லை. ஆமாம், அவனுக்கு நீ வேலை மிச்சம் பண்ணி தர. டீகோட் பண்ணிப்பாங்க. யாருக்கு வேணுமோ யாருக்கு வேணுமோ அந்த 100 பேர்ல யாருக்கு வேணுமோ எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் டீகோட் பண்ணுங்க. அப்போ 2 மாஸ்டர்ஸ் படிச்சு என்ன பிரயோஜனம்? இது கூட இங்கிலீஷ்ல பேசுறீங்க.
யார் 2 மாஸ்டர்ஸ் படிச்சா? நான் தான்டா. பரோட்டா மாஸ்டர். பரோட்டா மாஸ்டரா? பரோட்டா மாஸ்டர், டீ மாஸ்டர். அது நீடா, நான் இல்லை. சரி, என்ன படிச்சு கிழிச்சிங்க நீங்க அப்படி? சொல்லுங்க வேணாம். சொல்லுங்க கார்த்திக், என்ன படிச்சிருக்கீங்க? நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதா நான் சொல்கிறேன். ஸோ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் எம்எஸ்சி சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி. இந்த வாய்ஸ் இப்போ அதில் கேட்டிருக்காது. இதுக்காக கத்தியா சொல்ல முடியும்? சொல்ற, அப்படிதான் சொல்லணும். மைக் இல்லைல்ல. எம்பிஏ எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி. நல்ல பையன் தான், வரன் பார்த்துட்டு இருக்கோம். வரன் பார்த்துட்டு இருக்கோம். அழகான பொண்ணு, மூக்கு முடியுமா? வேற எப்படி முழுக்கட்டினா தருவாங்க? அழகான பொண்ணு மூக்கு முடியுமா? அதே மாதிரி தானே அந்த பொண்ணும் கேட்கும், அழகான பையன் மூக்கு முடியுமான்ட்டுன்னு. போற இடத்துலாம் பாட்டாது பார்க்க முடியுமா? அதை தாண்டா நான் உன்கிட்ட சொல்றேன். நான் பொதுவாக சொல்கிறேன் எல்லாருக்கும். மாப்பிள்ளை பார்க்க 5.7 தவளை மாதிரி இருப்பாரு, குனிஞ்சாருன்னா ஆமை மாதிரி இருப்பாரு, ஓ அப்படி நிமிந்தாருன்னா அமீர் கான் மாதிரி இருப்பாரு. ஆமா, தவளை. பாத்தியா சொல்லிட்டாரு இப்போ சார் கார்டு. அணில விட்டுட்டீங்க பாத்தியா, இந்த நாய்க்கு தானே சப்போர்ட் பண்ண, அமீர் கான் மாதிரி இருக்கான்ட்டு. நீ சர்க்காஸ்டிக் அமெரிக்கான்னு சொல்லடா. சர்க்காஸ்டிக்கா தான் அமீர் கான் சொன்னேன். அதனால ஏறி போடா. ஆரியா போறாரு, வேற யாரோ. செமையா இருக்குல்ல, ஃபைனல் டெஸ்டினேஷன் தான். பாதி இப்போ மகனா பிரேக் அடிச்ச உடனே சரக்குன்னு வந்து குத்தி நல்லா இருக்கும்ல. மாமே அவனே நம்மள கூப்பிட்டான், மூடிட்டு முன்னாடி வா பின்னாடி போகாதுன்ட்டு. உன்னைய பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா, என்னைய தாண்டா அடிப்பானுங்க. இந்த இது பார்த்துருக்கியா? இதை காட்டேன். இதோ இந்த இது இடிச்சாக்கா நம்மள இந்த தள்ளி விட்டுருமா? ட்ரை பண்ணிட்டாடா. ஓனர் யார் வந்து சொல்றது? ஓனர் நீ தானே? நான் டிரைவரு, ஓனர் என் தம்பி. டிரைவர்னா நீ வண்டி ஓட்டணும், நான் தானே இப்போ ஓட்டிட்டு இருக்கேன். ஏதோ சரி, நீ நல்லா ஓட்டுவியே. நான் இப்போ வரைக்கும் நான் விண்டிசில் கணக்கில் வச்சிருக்கேன். வாய் வச்சிட்டியா? மொட்டை அடிக்கணுமா? ஏய் செத்துறாத. இப்போதான் வந்து உன் மாப்பிள்ளை வந்து அவன் மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. டென்ஷன் ஆனா லைட்டா கஞ்சா அடிப்பாரு. ஆமா, கஞ்சா அடிப்பாரு. சந்தோஷமா இருந்தா சரக்கு அடிப்பாரு. பாத்தியா, மணி கூட அடிக்குது. மணி அடிக்கல, நீ ஸ்பீடா போற. வீடியோ பார்க்கும்போது அவர் வீட்லயே அடிப்பாங்க, அது வேற விஷயம். ஆமா, இதெல்லாம் எடிட்ல போயிடும். எடிட்டரே அவன் தான், அவன்கிட்ட போய் எடிட்ல போயிருன்ற. அவன் லைட் அடிச்சிட்டோம்னா பின்னாடி ஒரு பைக் வர கூட்டு வரான்டா. அவன் எங்க இருந்து வந்தான்? அவன் டயரை மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு அது கூட தெரியலையே. ஒளிஞ்சிருந்து பிக்கப் அப்படின்னு சொல்லுவான். பெட்ரோல் இல்ல, இங்கே போடணுமா இல்ல பாண்டிச்சேரி போய் போட்டுடலாமா? பெட்ரோல் பங்க்ல போடலாம். இரு, மதுரை வீரன் நானே. எடிட்டர் வேலையும் சேர்த்து பாத்துக்கிறேன். யாரா நீ? யார்கிட்ட கொண்டுறா? இதையும் சேர்த்து போட்டுக்கடா ப்ரொஃபைல்ல. லாகர் கார்த்தி. பத்தியா, மாப்பிள்ள வந்து லாக் பண்றாரு. வண்டி ஓட்டுவியாடா? வண்டி ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரியும், காரை கவுத்து போடவும் தெரியும். அதுவும் தெரியும். அது போட்டோஸ்லாம் வேணா ஆட் பண்ணலாம். அதெல்லாம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல வச்சுக்கோ. எல்லாம் பண்ணுமே. சேனல் பேர் சொன்னோமா, வெல்கம் டு ட்ரிப் ஷோக்கு. ஏய், எத்தனை வாட்டி சொல்லுவேன்? அடிக்கடி நம்ம சேனல் நம்ம தான் ப்ரோமோட் பண்ணணும். இதுக்காக நான் போய் ஆரியாபட்டா கூட்டுற முடியும் ப்ரோமோட் பண்றதுக்கு. அப்பயும் நம்ம அதே 100 பேர் தான் பார்ப்பானுங்க. எப்படி இவ்வளவு தூரம் சைக்கிள் ஓட்டுறாங்க? எனக்குலாம் என் வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது எனக்குலாம் மூச்சு வாங்கிடும். எத்தனை பேர் இருக்காங்கல்ல, நிறைய பேர் பார்த்துட்டாங்க இதோட. அங்க இல்ல, அங்க எல்லாருமே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பிரேக் போல இருக்கு. நாக்கு தள்ளி இருக்கும், சோறு கேட்டு போயிருப்பாங்க. நாக்கா? ஐயோ, நானா சைக்கிள் ஓட்டினா என்னென்ன தள்ளுன்னு எனக்கே தெரியாது. வயசாயிடுச்சுல. டேய், பேசாம ஒன்று பண்றா, இந்த வண்டியை வித்துட்டு
காக்கா காக்கா சூர்யால ஓட்டு வருவார்ல ஒரு வண்டி, ஜீப்பு. ஜீப், அது வாங்கிரு. என்ன ஒண்ணு டக்குன்னு காக்காயோ இல்ல பூராவோ பீ போட்டுச்சுனாதான் பிரச்சனை. உனக்கு அந்த பீ காக்கா கழிஞ்சது இப்படிதான் பேச வருமா உனக்கு? ஏய், நடக்கிறதுதான்டா சொல்ல முடியும், நடக்காம இருக்குமா? நீயே சொல்லு பாப்போம். அது எப்படி எல்லா வாட்டியுமா காக்காவும் தலை கக்க போடும்? அது அபிஷேக்கும் கார்த்திகும் வரா, இவன் தலதான் போகணும்னு எல்லா காக்காவும் ரவுண்டு கிட்ட நிக்கும். அது மேபி உன் தலையை பார்த்தோன்னே கக்கூஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு போட்டு போவோம். பாக்கலாம்டா யார் தலை யார் கக்கூஸ் மாதிரி இருக்குன்ட்டு. நீ தான்டா வெள்ளாவி ஒழிச்ச மண்டை மாதிரி வச்சிருக்க. பாஸ் சால்ட் அண்ட் பேப்பர் தலை ஃபேன். ஆல்டன் நாய வயசே AK எனக்கு. ஓகே ஃபேனா? அப்ப சிம்பு ஃபேன் சொல்லு. அப்ப சிம்பு இருந்தா ஏய், தலை ஃபேனா இருந்தா சிம்பு ஃபேனா தான்டா இருப்பாங்க. அதுதான்டா உலக நீதி, அப்படிதான்டா. அப்போ விஜய் photo வச்சிருந்த அது வந்து அறியாத காலம். அப்ப இப்ப அறிஞ்சிருச்சு. என்ன அறிஞ்சிச்சு? இப்ப மெச்சூரிட்டி வந்துருச்சுல. ஓகே, பாத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோல இருந்து ஒருத்தன் வெளியே ஓடுறான். ஏய், வெளில ஓடலடா, கேப் இருக்கான்னு பாக்குறேன்டா. இந்த மனம் ரொம்ப பண்ணீங்க, ஒரே அழுத்தா அழுத்திடுவேன் நானு. பஸ் வேற புது பஸ். அவன் உள்ள இருந்து ஆக்சுவலா நம்மள தான் பாத்துட்டு இருக்கான். அவன் தெரியுதா? அவனுக்கு பாப்பானுங்க, ஏய் ஏதோ பெரிய மோட்டர் லாக்கர்ஸ் போல லாக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. திறந்து பார்த்தா தான் நம்ம பேச தெரியுமே. என்னடா ஒரே வெட்ட வெளியா இருக்கு, கண்டென்ட்டே இல்ல. We are emerging YouTubers. ஏஐ பாஸ். நீ ஒழுங்கா பேசினாலே அதில் ரெக்கார்ட் ஆகுமா ஆகாதான்றது தெரில. இனிமே தான் போய் ப்ளே பண்ணி பார்க்கணும். We are emerging YouTubersனா நம்ம வளர்ந்து வரும் யூடியூபர்ஸ்னா அது வளர்ந்து வரும் யூடியூபர்ஸ்னு தமிழ்லேயே முதலே சொல்லியிருக்கலாமே. அப்புறம் படித்த படிப்புக்கு என்ன மரியாதை? ஆமாண்டா, எல்லாம் போய் பட்டக்ஸ்ல நில்லுங்க போயிட்டு. அவன் ரிவர்ஸில் தான் வருவான். ரிவர்ஸ்லாம் நான் எடுக்க மாட்டேன். அவன் ரிவர்ஸ் ஆகுதுக்கடா, அவர் தான் வரான் பாரு வெளியே. அவன் தான் அந்த வேலையை பார்த்து விட்டான். ஆமாம். ஐயோ, இது வேற பாண்டிச்சேரி வண்டிடா, குதர்க்கமாக தான் ஓட்டுவான். யாரும் வரலன்னு ஒரு நம்பிக்கையில் ஏறுறேன். ஆனால் ஒரு சைக்கிள் வந்துட்டு இருந்துச்சு. இங்கேயும் ஏதோ பண்ணிட்டு ரோடு பெருசாக்குறானுங்களா? ஆமாம், அதான் 3-வே போட போகிறாங்க. ரோட பெருசாக்கலடா, ஆத்த ஏதோ பண்றாங்க. இல்லை ரோடு பெருசாக்குறாங்க. ஃபைனலி இதுதான் பாம்பன் பாலம். பாம்பன் பாலம். பாம்பன் பாலமா? ஏய், ஓட்டிட்டு வந்து இது கட்டுறது யாரு? சங்கர் சிமெண்ட்ஸ். இப்படிதான் எல்லா வாட்டியும் வரும்போது எல்லாரையும் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கு. அவன் கண்டென்ட்டுக்குள்ள போகாதன்னு நான் கேட்குறானா? சங்கர் சிமெண்ட்டே கிடையாது. அந்த கம்பெனி நிப்பாட்டாங்க. இழுத்து நிப்பாட்டிட்டாங்க. இதுதான் நான் கண்டுபிடிச்சது அப்படிங்கிறான். என்னங்க எது பேசினாலும் இது காப்பி ரைட்ஸ்ன்றானுங்க, அதுன்றானுங்க, இதுங்கிறானுங்க. எதுங்கிறாங்க? சப்ஸ்கிரைபர் இல்லைன்றாங்க. நேற்று திடீர்னு 3 சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகிட்டாங்கடா. எப்படின்னா எந்த வீடியோக்குன்னு போய் பார்த்தாக்கா எந்த வீடியோலையும் அதே வியூஸ் தான் இருக்குது எல்லா வீடியோலையும். அது என் ஆஃபீஸில் 2 பேர் ஆட் பண்ணேன். நீ பண்ணியா? ஃபோனை பிடிங்கி பண்ணேன். அதான் அப்படி பண்ணாதான் உண்டு. இல்லை, இட் வில் ஹேப்பன். ஆனாரப்பட்ட மதன் கூடயே அந்த வேலையை தான்டா பார்த்துட்டு இருக்காரு. நம்ம பண்றதுக்கு என்ன? வாட்ச்மேன்லாம் விட்டியா? அவனெல்லாம் பிடி ஆஃபீஸில். தரமான வீடியோ நம்ம போட்டா நம்மளுக்கும் தரமான சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். நம்ம தான் அந்த மாதிரி போடவே மாட்டோமே. பொறுத்தால் பூமி ஆழ்வார். பொறுமையாக இருப்போம். காருக்கு பொறுக்காம கத்துது. நீ சொன்னது காருக்கே பொறுக்கல, அதுவே டிங்கி டிங்கின்னு அடிச்சு தான் இருக்கு. அது பெட்ரோல் பங்க்ல எவ்வளோ பெட்ரோல் போட்டிருக்கான்னு பாடுறா. இது 38 தான் காட்டுது. எவ்வளோ பெட்ரோல் போட்டிருக்கானா? ரேட்டா 103 ரூபா. 103 ரூபாயா? ஆமாம். ஏடா சென்னையிலே 102 ரூபா தானடா. ஜிஎஸ்டி. ஓ, நேரா டேரக்டா பிரைம் மினிஸ்டர் கிட்டே சண்டைக்கு போறாப்ல.
தாண்டி வந்தாச்சு, ரூமுக்கும் வந்தாச்சு. ஆனால் எனக்கு ஏதோ லைட்டாக டவுட்டாக இருக்குது, நம்ம பையன் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஏதாவது புக் பண்ணிட்டானான்னு. ஏன்னா ஃபுல்லாக பொண்ணுங்க தான் இருக்காங்க. இங்கே வந்து குவைட் ஹோம் பாண்டின்னு ஒரு இதில் போட்டு வச்சுருக்கான். ஏதோ கோளாறு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இருங்க காட்டுறேன். அவங்க பேசிகிட்டு இருக்கான் ரிசப்ஷனில். இங்கே வந்து தெரிதான்னு தெரில, ஏதோ ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான். வந்து வேற எங்கேயோ நினைக்கிறேன். ஆய் வருதாம்மா. என்னடா எதை கவர் பண்ணான்னு தெரில, எதை பேசினான்னு தெரில. சரி சொல்லு. போய் நான் அப்படியா? சரி ஓகே, நல்லதாக தான் சொல்லிகிட்டு இருந்தேன். சரி என்னவா? 12 o'clock தான் செக்இன்னா. சார் பக்கத்தில் பீச்லாம் இருக்கு, போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ரூம் ரெடி ஆகிட்டு இருக்கோம், ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன் அப்படின்றது. இது என்னவா கேர்ள்ஸ் ஹாஸ்டலா? அப்பலாம் இல்லையா? அப்புறம் இந்த பக்கம் இந்த ரூம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில். கிரவுண்ட் ஃப்ளோர்லையா? ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குது? நீங்கள் பேக் சைடில் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்துட்டு வந்துட்டியா? எங்கே? ஹோட்டலில் பார்த்தது தானே? ஹோட்டலில் பார்த்ததா? ப்ராப்பர்ட்டி ஓனர் மாதிரியே சொல்கிறியா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? சரி இப்போ எங்கே போகலாம்? வெளியே ஒரு பிரியாணி போகலாம். ஓகே. என்னடா பெட்ரோல் திருப்பி பிளிங்க் அடிக்க ஆரம்பிக்குது. அதை தான் சொன்னேன். ஏங்க இந்த i20லாம் தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. இவன் படித்து சொன்னேன் இதெல்லாம் வாங்க வேணான்ட்டு. கருமாந்திரம் முடிச்சேன் வாங்கிட்டான். 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் எதுவுமே ஏறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அது நான் அது ஏறல சார். அம்பாஸ்டாவது ஏறும். 8 கிலோமீட்டர்னு மாறி இருக்குது 10லேருந்து. 10லேருந்து இருக்கு, குறைஞ்சிருக்கு, ஏற கூட இல்லை. எங்கள் பீச் போகலாமா? எங்கே போகலாம்? அதான் 12 மணிக்கு தான் துரத்தி விட்டான்ல, வேற எங்கே போகிறது? பீச் இங்கே என்ட்ரன்ஸ் ஆனாலும் கேட் என்ட்ரு ஆனால அங்கே நேராக போனால் பீச்சா. இங்கேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பீச். உங்களுக்கு தெரியும் சுத்த மூடு அப்படின்னு இருக்கும். எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். ஏதோ ஒரு ஹாஸ்டலோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கு நினைக்கிறேன். இல்லைன்னா இத்தனை வண்டி தான் எனக்கு. இது மேபி பாண்டிச்சேரி ரெண்டல் பைக்லாம் இருக்குல்ல, அதான் இருக்கலாம். இத்தனை வண்டியா? இவங்க தான் ரெண்டல் பைக் விடுறாங்க போல. அத்தனை வண்டி இங்கே தான் இருக்குது. ஆயா அப்போ விட்டாங்கன்னா நம்மளும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கருமத்துக்கு பெட்ரோல் போட்டு மாள்றதுக்கு. சரிவா?